எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கருணா. இன்னைக்கு நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து இருக்கிறேன். தூத்துக்குடி மாவட்டத்தில் கோயில்பட்டியில் இருக்கிற சொர்ணமலையில் வந்து இருக்கிறேன். இது வந்து ஒரு முருகன் கோயில் இருக்கு. அதுக்கப்புறம் கதிரேசன் புலி குகை அப்படின்னாங்க. அது வந்து ஒரு அற்புதமான குகை. அது சுரங்கப்பாதைலாம் இருக்குனாங்க. நான் பார்க்கறக்காடி காலையிலே வந்துட்டேன். மணி வந்து 10:30 ஆகுது. இது வந்து ஒரு அற்புதமான ஒரு முருகன் கோயில். பார்த்தீங்கன்னா தெரியும், காற்று வந்து ஹெவியாக அடிக்குது. இருந்தாலும் பேசுறது கேட்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நல்லா இருக்கு. இங்கிருந்து பார்க்கறதுக்கும் கோயில்பட்டி மொத்தமாகவே தெரியுது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த முருகன் கோயிலை பார்க்கலாம். இதை பார்த்துட்டு அந்த குகையை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த கோயிலுக்கு பேர் வந்துட்டு கதிர்வேல் முருகன் கோயில் வந்து சொல்லுவாங்க. முருகன் கோயில் ஒரு மலை மேலே இருக்குது. கீழே இருந்து மேலே வரைக்குமே வந்துட்டு உங்களுக்கு வந்து சிமெண்ட் பாதை வந்து போட்டிருப்பாங்க. நீங்கள் மேலே வரைக்குமே கடைசி கோயில் வரைக்குமே வந்துட்டு வண்டியில் வரலாம். ஒரு அற்புதமான இடம். இந்த கோயிலோட தலை வரலாறு என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு அந்த காலத்தில் கோயில்பட்டியிலிருந்து ஸ்ரீலங்காவுக்கு போய் வந்து வியாபாரம் பண்ணுவாங்களாம். அப்போ போகிறப்ப அங்கே வந்து கதிர்காம முருகன் அப்படின்னு ஒரு முருகன் கோயில் இருக்குது. அந்த கோயிலில் வந்து வழிபட்டுட்டு தான் வியாபாரம் பண்ண போவாங்களாம். இவங்க போகிறப்ப எல்லாமே நட சத்தியாக இருந்துச்சான். அதனால் இந்த கோயில்பட்டி இங்கே இருந்தவங்களாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அங்கேருந்து ஒரு பிடிமண்ணை வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே கோயில் கட்டலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணாங்களா. அப்போ அங்கே வந்து ஒரு முனிவர் என்ன சொன்னாருன்னா, இந்த மலை மேலே கட்டுங்க, கொஞ்சம் அதான் வந்து ஒரு உத்தேசம் அப்படின்னு சொன்னாரா. அதனால் இந்த மலை மேலே வந்து கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கதிர்வேல் முருகன் கோயில் பக்கத்துல வந்து ஒரு அம்மன் கோயில் வந்து இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. காற்று தான் அப்படியே ஆழ தள்ளுது. நல்லாவே இருக்குது. வாங்க இந்த கோயில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உள்ள இங்கே உள்ளே வர்றப்பே வந்துட்டு உங்களுக்கு வந்து போட்டிருப்பாங்க எப்பப்போ பூஜை நடக்கும், என்னென்ன பூஜை நடக்கும் அப்படிலாம் போட்டிருப்பாங்க. 6:30க்கு பூஜை ஆரம்பிக்கிறது வந்து அந்த கால பூஜை, எல்லா பூஜையும் வரிசையாக போட்டிருக்காங்க. இதான் நீங்கள் உள்ளே போகிற என்ட்ரன்ஸு. நல்லா அற்புதமாகவே இருக்குது. நல்லாவே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். உள்ளுக்குள்ளே இப்போ பூஜை நடந்ததுக்கு டைம் 11 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா காலையில் 6 மணிலேருந்து ஒரு 11 மணிக்குள்ளே வாங்க. அந்த டைமிங் போட்டிருப்பாங்க, அதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். இப்போ கோயில் பார்த்தாச்சு. இப்போ வந்து உங்களை கீழே அந்த குகைக்கு கூட்டு போகிறேன் வாங்களேன். கதிரேசன் புலி குகையா, வாங்க போய் பார்க்கலாம். இது வந்து இந்த இடத்துக்கு பேர் வந்து கதிரேசன் புலி குகை அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு குகை பார்த்தீங்கன்னா வவ்வாலாம் போகுது. இது வந்து ஒரு அற்புதமான ஒரு இடம். உள்ளுக்குள்ள இந்த இடத்துல இருந்து, அதாவது இந்த கோயில்பட்டியிலிருந்து எட்டயபுரம் அரண்மனை வரைக்குமே வந்துட்டு சுரங்கப்பாதைகள் போகுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த குகைக்குள்ள வந்து கிட்டத்தட்ட ஒரு 88 சுரங்கப்பாதைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. யாரும் இது வரைக்கும் போய் ட்ரை பண்ணதில்லை. நாய் குட்டி பாரு, குடும்பம் நிறைய குட்டி போட்டுருக்கு. இங்கே வந்து ஏதோ ஒரு கோயில் வச்சு கும்பிட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ஏதோ படையெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா, உள்ளுக்குள்ள கூட இந்த சுரங்கம் போகும்னு நினைக்கிறேன். பட் இது வரைக்கும் யாரும் போய் ட்ரை பண்ணதில்லை.
எல்லா பக்கமும் போகுது. இங்கிட்டு ஒன்று போகுது, இங்கிட்டு ஒன்று போகுது. ஒரே இருட்டா இருக்கு, ஒரே இருட்டா இருக்கு, ரொம்ப ஸ்மெல்லியாகவும் இருக்கு. வவ்வால்களா போயிட்டே இருக்கா, அந்த வவ்வால்கள் எச்சந்தான், ரொம்ப ஸ்மெல்லியா இருக்கு. ஆனா இந்த சுரங்கப்பாதை வந்து நான் சொன்னேன் 88 சுரங்கப்பாதை இருக்கு, எக்கச்சக்கமான இடத்துக்கு போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா யாரும் ட்ரை பண்ணி பார்த்ததுலாம் எப்படி தெரியும்னு எனக்கு தெரியாது. அந்த வரலாறுல படிச்சது, அப்புறம் இங்க சொன்னவங்க. இங்க ஒரு முருகன் போட்டோஸ்லாம் இருக்கு, சரஸ்வதி போட்டோ இருக்கு. இதுக்குள்ள கூடி போகுது. இதே மாதிரி அங்கிட்டு ஒரு பாதை இருந்துச்சு, அதுவும் இந்த இதே இந்த என்ட்ரன்ஸ் தான் நினைக்கிறேன். நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். இங்கிருந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயில் பேர் தெரியும். இதுதான் ஹைவே, நீ ஈஸியாக வரக்கூடிய இடம். இந்த ஹைவேல இருந்து ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. இந்த இடம் வந்துட்டு ஒரு உண்மையிலே ஒரு அற்புதமான இடம். உங்களுக்கு நேரத்தை செலவழிக்கிறதுக்கு ஒரு அருமையான இடம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு அற்புதமாக வந்து பார்த்தா வழக்கம் போல தான், எங்கே பார்த்தாலும் பாட்டில்ஸாக இருக்குது. நீங்கள் என்னமோ வாங்கிட்டு போய் என்னமோ பண்ணுங்கள், ஆனால் இந்த மாதிரி இடத்துல வச்சு பண்ணாதீங்க. அவ்வளோதான் கைஸ், இது ஒரு அற்புதமான இடம். நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக நினச்சி வந்தீங்கனாலும் ஒரு சூப்பர் பிளேஸ். இல்லை உங்களுக்கு ஒரு மனசுக்கு ஒரு நல்ல ஒரு இது வேணும், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வேணும், ஒரு அமைதி வேணும் அப்படின்னு நினச்சி வந்தீங்கனாலும் இது வந்து ஒரு அற்புதமான இடம். நான் வந்து கூகுள் மேப் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ரயில்வே ஸ்டேஷன், கோயில்பட்டி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக 4 கிலோமீட்டர் ஈஸியாக அசஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ். மேலே வரைக்குமே பாதை இருக்குது. அதனால் உங்கள் சொந்த வெஹிக்கிளில் வர்றது ரொம்ப ரொம்ப பெட்டர். ஏன்னா நீங்கள் பஸ் வந்தீங்கன்னா மெயின்ல அங்கே பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் மேலே ஏறி வர மாதிரி இருக்கும். அவ்வளோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த இடமும் பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த இடத்த பற்றி நான் ஏதாவது சொல்லியிருப்பேன் நம்புறேன். இதெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு அற்புதமான இடம் உங்கள் ஊரில் இருக்குன்னா சொல்லுங்கள், அங்கே போய் அதை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நாளை பார்க்கலாம் 5 மணி, மறந்துடாதீங்க.